அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் மீண்டும் தஞ்சை சமையலறையில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடுறதுக்கு ஒரு ரெசிபிங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். அதே கப் அளவுக்கு மைதா மாவு, ஒரு கப் ஈக்குவலாக ரெண்டுமே மெஷர்மெண்ட் எடுத்துக்கங்க. இல்லைனா ஃபுல் கோதுமை மாவில் கூட நீங்கள் பண்ணுறதுன்னா பண்ணிக்கலாம். நான் சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். அது டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நீங்கள் பெரிய வெங்காயம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் மிளகாயில் இருக்க விதையை எடுத்துகிட்டு சின்னதாக கட் பண்ணி ஒரு மிளகாய் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு கேரட் துருவல், குழந்தைங்களுக்கு ஜென்ரலாக பிடிக்கும் இல்லையா, ரெட் கேப்சிகம். இது எல்லாமே நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வேகக்கூடிய ஐட்டமாக சேர்த்துக்கணும். அதே மாதிரி க்ரீன் கேப்சிகம் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குங்க, பார்க்குறதுக்கு பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கொஞ்சமாக மொசரல்லா சீஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க. அந்த சீஸ் சேர்க்கும் போது அதோடய ஃப்ளேவர் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும், குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணுவாங்க. அதனால் நான் வந்து சீஸ் போட்டிருக்கேன். அது ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், அதே சமயத்தில் குழந்தைங்களுக்கு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். இது லஞ்ச் பாக்ஸ் கொடுத்தா கூட குழந்தைங்க சாப்பிட்டு வந்துடுவாங்க. பொடிசாக கட் பண்ண தக்காளி, அப்புறம் கொஞ்சம் போல் பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி, இது எல்லாமே நம்ம சேர்த்துட்டோம். இப்போ நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு, அது கூட கொஞ்சமாக சில்லி ஃப்ளக்ஸ் போட்டுக்கலாம். இது காரமாக இருக்கும் வேண்டான்னா கூட ஆப்ஷன் தாங்க, நீங்கள் வேணும்னா போட்டுக்கோங்க. அவ்வளோதான். எல்லாத்தையும் நல்லா ஒன்றும் போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ், உப்பு எல்லாமே நம்ம சாடுற மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ மிக்ஸ் பண்ண மாவில் நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா கிளறேன். கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் தண்ணி கூட சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். ஆனால் பால் சேர்த்திங்கன்னா ஒரு மாதிரி நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால தாராளமாக நம்ம பால் சேர்த்தே பண்ணலாம். பெரியவங்களுக்கு அப்படிங்கும் போது நீங்கள் பால் கட் பண்ணிவிட்டு வெறும் வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்ல மாவு தோசை ஊற்றுற பதத்துக்கு நான் கரைச்சி எடுத்துட்டேன். இப்போ நம்ம தவா வச்சு எப்படி தோசை போடலாம் பார்க்கலாம். நான் தவா அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக நம்ம ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஆயில் லைட்டாக நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு நம்ம இப்போ மாவு எடுத்து லைட்டாக தோசை மாதிரி ஊற்றிடலாம். ஆக்சுவலி இது வந்து நல்ல கடகடன்னு தோசை மாதிரி ஊற்றுறதுக்கு வராதுங்க, ஏன்னா நிறைய காய்களாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் வராது. ஸோ நீங்கள் பொறுமையாக கொஞ்சமாக மாவை இழுத்து விட்ட மாதிரி ரவுண்ட் பண்ணி விடுங்க. ஏன் அப்படின்னா நமக்கு வந்து அதில் வெஜிடபிள்ஸ் நிறைய இருக்கிறதுனால நம்மளால் முடியாது. ஸோ இந்த மாதிரி பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ரவுண்ட் ஷேப் கொண்டு வந்துடுங்க. நான் இந்த ஒரு சைடு மூடி வச்சு தாங்க வேக விட்டேன். லைட்டாக மூடணுன்னா கொஞ்சம் சீக்கிரம் வேகும். இப்போ நம்ம ஓரெல்லாம் வெந்துருச்சு. ஸோ இதை நான் பரட்டி போட்டுக்கிறேன். இப்போ நம்ம பரட்டி போட்டு அந்த பக்கமும் நல்லா வேகிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். திரும்பி விரட்டி போடும்போது மூட வேண்டியதில்லை. நம்மளோடது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்குங்க. நீங்கள் இது ஸ்நாக்ஸ் கூட செஞ்சு கொடுத்து அனுப்பலாம். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் வீடியோக்களை தெரிந்து கொள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.